காலங்காலமா எங்க தாத்தாக்கு இந்த பழக்கம் வந்தது, எங்க அப்பாக்கு இருந்தது, இப்ப அடுத்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்றாரு. அப்ப மறுபடியும் பிறந்தோம் அப்படின்னாக்கா யாருடைய ரத்தம் நம்மளுடைய உடம்புல ஓடுது? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளுடைய உடம்புல வந்து ஓடுது இல்லையா? அப்ப என் தாத்தாக்கு இருந்தது, எங்க அப்பாவுக்கு இருந்ததுனால எனக்கும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தப்பிக்கிறதை விட, கர்த்தருடைய ரத்தம் எனக்குள்ளாக ஓடுது, அவரிடத்துல நான் சென்று எப்படி அதை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்ப கர்த்தர் நமக்குள்ளாக வந்த பிறகு என்ன பண்றாரு, நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக்கி நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அவைகளை நமக்கு மன்னித்து நமக்கு நீதி என்னும் மார்க்க அவசியத்தை நமக்கு என்ன பண்றாரு, கொடுத்து இனிமே நீ யாரு, நீ நீதிமான் அப்படின்றது போலதான் கர்த்தர் வந்து சொல்றாரு. பைபிள்ல எந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு 2 வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். கர்த்தர் வந்து அவர்களை சந்திப்பதற்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை, அதுக்கு அடுத்து கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஒரு புது சிருஷ்டி ஆன பிறகு அவர்களுக்கு இருந்த ஒரு வாழ்க்கை. பேதுருவே எடுத்துக்கோங்களேன். பேதுரு அதுக்கு முன்னாடி ஒரு மீன் பிடிக்கிறவனா